டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வகை அகாடமியின் வெற்றி வணக்கம். இப்போ நம்ம நேற்று 3.3 வரைக்கும் பார்த்தோம் தமிழில். இன்றைக்கி 3.4 இலக்கணம், அது ரெண்டுத்தையும் பார்க்கலாம்ப்பா. இதில் ஒளி பிறந்தது அப்படின்றதான் நமக்கு டாபிக். இப்போது புக்கை பாருங்கள். ஒளி பிறந்தது இதுதான் டாபிக், ஓகேங்களா? அப்துல் கலாம் ஐயாவோட நடந்த நேர்காணல், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஒளி பிறந்தது. இந்த டாப்பிக்லேருந்தே படிக்கணும். ஒளி பிறந்தது என்ற நேர்காணல் யாருடன் நடத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. அப்துல் கலாம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. குழந்தைகளிடமும் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம். இதெல்லாம் கேள்விகள்லாம் நமக்கு வராது, ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகளிடத்த அவர் ரொம்ப அன்பு காட்டின. கடைசி நாள் அன்னைக்கு கூட அந்த குழந்தைங்களோட ஒரு பள்ளியில் போய் ஒரு விழாவில் கலந்துக்கும் போது தான் ஐயாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? சரி, அடுத்து இங்கே கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இங்கே தான் அவருக்கு மிகவும் பிடித்தமான திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிகள் ஆகா அரண். அதாவது அறிவு, நம்ம படித்த படிப்பு நமக்கு அறிவு, அது என்றைக்குமே என்ன ஆகிடுது, அழிஞ்சிடாது. நம்மளை அழியாமல் பாதுகாக்கிறது. இதை செஞ்சால் நல்லது, இதை செஞ்சால் கெட்டது அப்படின்னு நம்ம பகுத்தறிய தெரியும். நம்ம படிச்சிருக்கும் போது நமக்கு அறிவு இருக்கும். அந்த அறிவு நம்மளை இதை செய்யலாம், செய்யக்கூடாது, இந்த செயல் செஞ்சால் நமக்கு தீமை ஏற்படும், இந்த செயல் செஞ்சால் நமக்கு நல்லது ஏற்படும், நம்மளால் என்ன பண்ண முடியும், பகுத்தறிய தெரியும். அப்போ அந்த அறிவு தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்ம அழிவிலிருந்து காக்குது. இதுதான் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிகள் ஆகா அரண். ஓகேங்களா? அவருக்கு ரொம்ப பிடிச்ச வலு சேர்த்த ஒரு இது லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போடைய யாருடைய நூல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? லில்லியன் வாட்சன், விளக்குகள் பல தந்த ஒளி. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். இந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டீல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 கிலோ வெயிட், இதனுடைய வெயிட் வந்து 3 கிலோ. அப்போ அந்த 3 கிலோ வெயிட்டோடு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி வச்சு அது பழகிடும் அவங்களுக்கு. அந்த 3 கிலோ வெயிட் அவங்களுக்கு பழக ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஓகேங்களா? அப்போ அந்த போலியோவால் எந்த நோயாலன்னு கேட்பாங்க. ஒரு வார்த்தையும் நல்லா கவனமாக படிங்க. போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க 3 கிலோ எடையுள்ள காலை தான் என்ன பண்ணியிருக்காங்க, பொறுத்திக்கிட்டு அவங்க செயல்படுறாங்க. அது 3 கிலோ வெயிட். அந்த வெயிட்டை நீங்கள் கரெக்டாக எவ்வளோ பார்த்துக்கணும். அப்போது இங்கே 3 கிலோன்றது 3000 கிராம். நமக்கு எப்படி வேணால் மாற்றி கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை 300 கிராமாக மாற்றுறாங்க. 10ல் 1 பங்காக மாற்றுறாங்க. அப்போ 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்கள், அது எதால் செய்யப்பட்டிருக்கு, கார்பன் இழையை கொண்டு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளோ தான் நமக்கு இதில் முக்கியமான பாயிண்ட்டு. போலியோவில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க 3 கிலோ கார்பன் இழையை கொண்டு செய்கிறாங்க, 300 கிராமில் அதை மாற்றுறாங்க, 10ல் 1 பங்காக மாற்றுறாங்க. அப்போ அந்த 3 கிலோ வெயிட் உள்ள குழந்தைங்க காலை தூக்கிட்டு போகும்போது 300 கிராம் போடும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு, அதே வெயிட்டில் இருக்குன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படியே தூக்குவாங்க, ஆனால் ரொம்ப லேசாக இருக்கும். அப்போ அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய எவ்வளோ அவர் செயற்கைக்கோள் ஏவுகணையெல்லாம் விட்டுருக்காங்க, இருந்தாலும் இதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பெருமகிழ்ச்சி அளித்தது இந்த ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது அவங்க பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி பிருத்திவி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதில் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள்னு அவங்க கொஸ்டின் எழுப்புறாங்க. அதுக்கு ஐயா பதில் சொல்கிறாங்க. உணவு உற்பத்தியில் தன்னிறைவடைந்துள்ளோம். நமக்கு தேவையான உணவை நாமே உற்பத்தி பண்ணிக்கிறோம், அதில் தன்னிறைவடைஞ்சிருக்கோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். இதெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் அப்துல் கலாம் அவர்களால் குறிப்பிடப்படாத ஒரு சென்டென்ஸ் எதுன்னு கேட்பாங்க. அப்போ இதை நம்ம படித்தாதான் அதை நம்ம செய்ய முடியும். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி பிருத்திவி ஏவுகணையில் செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இதை ஒன்றும் பெருசாக மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு தடவைக்கு 4 தடவையாக படிச்சுக்கிட்டா இந்த கூற்று சொல்லலை அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் கடலுக்கு அடியில் ஏகப்பட்ட வளம் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க முடியாத, மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோய்களுக்கு கூட கடலுக்கு அடியில் மூலிகைகள் இருக்குது. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னா எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். அப்புறம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியா எப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க.
அதுக்கு 3 கூற்றுகளை சொல்கிறாங்க. 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? கிபி 5ஆம் நூற்றாண்டில், குப்தர் காலத்தில், குமாரகுப்தர் காலத்தில் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டாலும் அர்ஷர் காலத்தில் உலக புகழ் பெறுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தர்மபாலர் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டில் பக்தியார் கில்ஜி அப்படின்றவர் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடிக்கிறார். இப்போ நாலந்தா பல்கலைக்கழகம்னா சும்மா ஒரு 4 சென்டென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, அப்போ ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டு கிபி 7ஆம் நூற்றாண்டில் உலக புகழ் பெற்றது. ஓகேங்களா? அதை தர்மபாலர் புதுப்பிச்சார். 12ஆம் நூற்றாண்டில் பக்தியார் கில்ஜி அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தார். ஓகேங்களா? அது போன்ற கல்வி முறை இருக்குன்னு சொல்கிறாங்க. சூரிய சக்தியை பெற்று நமக்கு செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு என்ன பண்ணும், இயற்கை வளங்கள் தீர்ந்துட்டால் கூட ஃபுல்லாக நமக்கு அந்த செயற்கைக்கோள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் சூரிய சக்தியை பெற்றுட்டு அப்படின்றாங்க. செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்குன்னு சொல்கிறாங்க. செவ்வாயில். ஓகேங்களா? அப்போ எந்த கோளில் மனிதன் குடியேறி இருப்பாங்கன்னு கேள்வி கேட்கலாம். செவ்வாய்க்கோள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியதுன்னு சொல்லுவாங்க. அப்போது 525 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை எந்த கோளுக்கு அனுப்பிச்சுன்னு கேட்பாங்க. புதன், வெள்ளி, பூமி, நிலவு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நிலவுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது பூமியோட ஒரு துணைக்கோள். அப்போ நிலவுக்கு பதிலாக என்னன்னு கொடுக்கலாம்? பூமியின் துணைக்கோள் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ அது நிலவை தான் குறிக்கும். அப்போ கொஸ்டினை எப்படி வேணாலும் மேக் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ கிலோ எவ்வளோன்னு கரெக்டாக படிச்சுக்கணும். அந்த கோள் எதுன்னு தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதேமாதிரி சூரியனுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு கருவிகள் இல்லை. அதை கண்டுபிடிச்சா நம்ம சூரியனுக்கும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விஞ்ஞானிகள், மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் யாரை முதல் விஞ்ஞானிகளாக சொல்லுவீங்கன்னு கேட்டால் குழந்தைகளாகிய நீங்கள் தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள். வியர்வை வியர்வை விரைவை. இதை அப்படியே கேட்பாங்க. வியர்வை வியர்வை வியர்வை. இது யாருடைய கூட்டுன்னு கேட்பாங்க? அப்துல் கலாம். ஓகேங்களா? ரைட். நமக்கு படிப்பு படிப்பு படிப்பு, இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஓகேங்களா? இதை ஃபுல்லாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஒரு பாயிண்ட் விடாமல் அது பாருங்கள். ஃபுல்லாக நம்ம புக்கில் ஒரு பாயிண்ட் விடாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். ஓகேங்களா? நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். அடுத்தது கூடுதல் செய்தி. அது கீழே கொடுத்துருப்பாங்க. அதையும் இதில் நாங்கள் கொடுத்துட்டோம். சர் சி வி ராமன் மத்திய தரைக்கடல் வழியாக இங்கிலாந்துக்கு சென்ற ஆண்டு 1921. கடல் ஏன் நீலனமாக காட்சியளிக்கிறது என சிந்தித்தவர் சர் சி வி ராமன். அதுதான் ராமன் விளைவு. ஓகேங்களா? இவங்களுக்கு 1930வது வருஷம்னா கொடுத்தாங்க, நோபல் பரிசு கொடுத்தாங்க. சர் சி வி ராமன் தனது ஆய்வுக்கு பயன்படுத்திய பொருட்கள் பாதரசாவி, விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. சர் சி வி ராமன் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் 1928 பிப்ரவரி 28 சயின்ஸ் டே, இந்தியாவோட சயின்ஸ் டே. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது சர் சி வி ராமன். ராமன் விளைவு தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. இவ்வளோதான் இதில் இருக்குது. நல்லா தெளிவாக பார்த்துங்க. இந்தியாவில் முதல் நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். அது 1913. ஓகேங்களா? இப்போ அது இலக்கணம் பார்க்கலாம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஓகேங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் கொஸ்டின் கொஞ்சம் கரெக்டாக அவங்க கொஸ்டின் செக்டர் கொஞ்சம் நுணுக்கமாக எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் தரவாக படிச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்து. இப்போ ஒன்றா பார்ப்போம். இப்போ மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. ஓகேங்களா? அந்த சொல்லினுடைய வேறு பெயர் தான் மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லினுடைய வேறு பெயர்கள். ஓகேங்களா? ரைட். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். நமக்கே நல்லா தெரியும். லாஸ்ட் கிளாஸில் கூட நம்ம நெல்லை சுமுத்து அறிவியல் ஆத்திச்சூடி ஒன்று சொல்லியிருப்பாரு, அகரவரிசைப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுடைய முதல்ல வரும். அதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கா, ஞா, சா அந்த வரிசையில் இந்த 6 எழுத்துக்களும் என்ன பண்ணும், சொல்லினுடைய முதல்ல வரும். ஓகேங்களா? இதில் நல்லா கவனிக்கணும். ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் நம்ம இதை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் நடத்தியிருந்தேன். இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கன்னு. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உட்காந்து பொறுமையாக கவனிச்சிங்கன்னா தான் நம்ம 95+ எடுக்க முடியும். இப்போ அந்த கா வரிசை அப்படின்னு சொன்னால் காக்கா, கிக்கி, குக்கு, கே, கை, கொக்கோ, கவ் 12 எழுத்துக்களுமே முதல்ல வரும்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சாவில் ஒரு 12, தாவில் ஒரு 12, நாவில் ஒரு 12, பாவில் ஒரு 12, மாவில் ஒரு 12. அப்போ 12 72 லெட்டர்ஸ்
72 லெட்டர்ஸ் சொல்லினுடைய முதல்ல வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஞ ஞ யா வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகள் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் வரும். அப்போ இந்த இடத்துல சிலன்னு சொல்லிட்டதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி ஏதாவது பர்டிகுலராக இந்த வரிசையில் ஞா வரிசையில் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம கவனமாக படிச்சுக்கணும். அப்போ இதை தெளிவாக படிச்சுங்க. அந்த 4 எழுத்துக்களை தரவாக படிச்சுக்கங்க. ஞ ஞ யா வா. ஓகேங்களா? ஞா வரிசையில் ஞா என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் எழுத்தாக வரும். அதோட முதல்ல வர்றது இங்ஞனம் அங்ஞனம் எங்ஞனம் அந்த மாதிரி தான் வரும். இந்த ஞாவை கொண்டு தொடங்காது. அங்ஞனம் இங்ஞனம் கொண்டு தான் தொடங்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஞா வரிசையில் ஞா ஞா ஞே ஞோ ஆகிய எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அப்போ இந்த எழுத்துக்களை ரொம்ப கவனமாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், படித்தாகணும். ஓகேங்களா? இந்த எழுத்துக்களை ரொம்ப தெளிவாக படிங்க. ஞா ஞா ஞே ஞோ அப்படின்றத எழுதி பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை எடுத்து எழுதி பாருங்கள். நம்ம 98 மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், இதை படித்தாகணும். அடுத்தது யா வரிசையில் யா யா யு யு யோ யவ் ஆகிய 6 எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும். இந்த மாதிரி இந்த வரிசைகளை ஒரு பென்சில் எடுத்து ஒரு ரஃப் பேப்பரை எடுத்து எழுதி பாருங்கள். இதில் தவறான ஒன்று எதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அன்னைக்கு போய் எக்ஸாமில் நம்ம கஷ்டப்பட்டுறக்கூடாது. அடுத்தது பாருங்கள், யா வரிசை. ஓகேங்களா? இந்த 6 லெட்டர்ஸையும் ஒரு தடவை பென்சில் எடுத்து எழுதி பாருங்கள். நம்மளால் சரியாக எழுத முடியுதா? நீங்கள் 98 மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதப்பா. வா வரிசையில் வா வா வி வி வே வே வை வவ் ஆகிய 8 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். இதை ஒரு தடவைக்கு 10 தடவையாக கூட எழுதி பாருங்கள், தப்பு கிடையாது. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. ஏன்னா மெய்யெழுத்து முதல்ல தொடங்குமா? தொடங்கவே தொடங்காது. ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் சொல்லினுடைய முதல்ல தொடங்கும். மெய்யெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. அதில் இந்த எழுத்துக்கள் டா நா ரா லா ழா லா ரா நா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரியாக இருக்குது இல்லைங்களா? இந்த 8 வரிசையில் இந்த 12 லெட்டருமே வராது. இந்த 12 லெட்டருமே வராது. அப்போது இதில் இருக்கிற 12 லெட்டருமே எதுவுமே ஒன்று கூட என்ன பண்ணது முதல்ல வராது. அப்போ இந்த 12 லெட்டரையும் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது. இதை லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லிட்டோம். ஆயுத எழுத்து எப்பயுமே சொல்லுக்கு நடுவில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு முந்தின எழுத்து ஒரு குறில் எழுத்தாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிறமொழிச்சொற்கள். இந்த டமாரம் ரம்பம் லண்டன் இதெல்லாம் என்னதுங்க பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இங்கே பொறுமையாக கவனிங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் எதோட இணையும்? மெய்யுடன் இணையுது. அப்படி இணையும் போது உயிர்மெய்யாக தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சொல்லில் நடுவுலையோ இல்லை சொல்லினுடைய இறுதியிலோ ஒரு உயிரெழுத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது அளபடையாக அமையும். ஓகேங்களா? அளபடையெல்லாம் பின்னாடி உங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் இப்படி ஒரு வார்த்தை மட்டும் இருக்குதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். அப்போ இந்த 11 எழுத்தையும் நம்ம தரவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இதில் வல்லினம் என்னென்ன வரல, மெல்லினம் என்ன வரல, இடையினம். இதில் வல்லின எழுத்தில் பாருங்கள். கசட தபர இருக்கா பாருங்கள். கசட தபர ஏதாவது வருதா? எதுவுமே இல்லை. ரைட்டுங்களா? அப்போ மொத்தம் மீதி இருக்கிற 12 எது மெல்லினமும் இடையினமும். அப்போ மெல்லினம் அது ஞன நமன. அதில் ஞா இல்லை. அப்போ பாருங்கள், ஞா அந்த ஞா இல்லையா? ஞன நம ந வருதா? அப்புறம் ஏறல வாழல இருக்குது. இந்த மாதிரி உட்காந்து வல்லினத்தில் எது இருக்குது, மெல்லினத்தில் எது இருக்குது, இடையினத்தில் எது இருக்குது நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். மொழி இறுதியாக எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. ஓகேங்களா? அப்படி சொல்லின் இறுதியில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? அளபடையாக இருக்கும். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்குடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். ஓகேங்களா? அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும்பொழுது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அது நடுவுலையும் வரும், இறுதியிலையும் வரும். ஓகேங்களா? அளபடை. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, நடுவில் மட்டும்தான் வரும். இதை பாருங்கள். கா இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லியின் இறுதியில் வருவதில்லை. அப்போ இதில் என்ன இருக்குது? கசட தபர. அப்போ வல்லினம் எதுவும் என்ன பண்ணுறதில்ல, சொல்லுடைய இறுதியில் வரதில்லை. அதோடு என்ன சேர்ந்துக்குது? இங்கு சேர்ந்துக்குது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். இப்படி படிச்சுக்கிங்க.
வல்லின எழுத்துக்கள் ஆறும் வராது, இங்கு வராது அப்படின்னு படித்தா நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். உயிர்மை எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எகர வரிசையில் கே முதல் நே வரை முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. அப்போ எகர வரிசைன்னு என்னது? இக்கு கூட்டல் ஏ கே. அப்புறம் என்னது? இங்கு கூட்டல் இச்சு கூட்டல் அந்த மாதிரி நீங்கள் அந்த 12 லெட்டருமே என்ன ஆகுதுங்க? வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒகர வரிசை அப்படின்னா ஓ சேர்றது. ஓகேங்களா? ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. ஓகேங்களா? இந்த நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 12 வரும், ஒன்றையும் சேர்த்திங்கன்னா. அப்போ இது ஒன்றை தவிர மீதி எதுவுமே என்னது? வராது. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். இதெல்லாம் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியாக டெய்லி ஒரு 4 4 5 5 படிச்சுக்கோங்க. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். ஏன்னா இதை உங்களுக்கு சொல்கிறாங்க, சொல்லினுடைய இறுதியில் மெய்யெழுத்துக்கள் 18மே வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 216 எழுத்து இருக்குது. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், இறுதியிலும் வரும். அளபடை பற்றி உயிரிழப்புகள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வளோதான் இதில் இருக்குது. இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்கப்பா. இதை கொஞ்சம் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். தரவாக படிச்சுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சிறுக சிறுக படிங்க, தரவாக படிங்க. எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் அடிக்க முடியும்னு படிங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிறுக சிறுக படிங்க. ஓகேங்களா? இந்த புக்கு வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா.